எபோலா வைரஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு பின்னாடி என்னென்ன மர்மங்கள் எல்லாமே இருக்கு? அதெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். எபோலா வைரஸ் 1976ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இது எங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எபோலா ரிவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆப்பிரிக்கால. அதுக்கு பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால எபோலா வைரஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த வைரஸ் யார் அஃபெக்ட் பண்ணக்கூடியது? இது விலங்குகளை மட்டுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். அது எப்படி மனுஷங்கிட்ட வந்துச்சு? இன்னமும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன் ஆப்பிரிக்கா ரொம்ப கஷ்டத்துலையும் அவங்களுக்கு ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் லைக் பண கஷ்டம், எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாம, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க காட்டு விலங்குகளை மட்டுமே நம்பி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வேட்டையாடி சாப்பிடும் போதும் இல்ல அதை சமைக்கும் போதும் ஒழுங்கா குக் பண்ணாம இல்ல வேட்டையாடும் போது அந்த விலங்கோட ரத்தம் டைரக்டா மனுஷங்க மேல பட்டு வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர் மோட் தான் இந்த எபோலா வைரஸ். இந்த வைரஸ் நம்மளால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, இன்னமும் ஆப்பிரிக்கால நிறைய ரீஜன்ஸை நம்மளால போய் டைரக்டா ரீச் பண்ண முடியாது. பீப்புள் நல்லா காட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு எல்லா மக்களையும் நம்மளால பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இன்னும் அந்த கஷ்டம் இருக்குது. செகண்ட், புரட்சியாளர்கள் ஆப்பிரிக்கால ரொம்ப அதிகம். அந்த புரட்சியாளர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் கேம்ப்ஸ் எல்லாமே அடிச்சு நொறுக்கிறது அவங்களோட புரட்சியா இருக்குது. அதனால பாதிக்கப்படுறது அந்த அந்த நாட்டு மக்களும், அந்த நாட்டு டாக்டர்ஸும், அந்த நாட்டு ஸ்டாஃப் நர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் மட்டுமே தான். அதெல்லாம் நம்மளால எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா, ப்ராப்பரான எஜுகேஷனால கண்டிப்பா முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்குது. செகண்ட், ஹெல்த் கேரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்படுது. இப்போ நம்ம இந்தியால டக்குன்னு இந்த எபோலா வைரஸ் நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல எபோலா அஃபெக்ட் ஆன ரீஜன்ல இருந்து ஒரு பர்சன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மைல்டா சிம்டம்ஸ் இருக்கிறதா சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணி அவங்களும் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. அவங்களும் ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் மக்கள் இதை பார்த்து நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற வைரஸோட ஸ்ட்ரெயினோட இன்ஃபெக்டிவிட்டி ரேட்டும் மார்டாலிட்டி ரேட்டும் கண்டிப்பா கம்மி கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் எபோலா வைரஸ் ஸ்ட்ரெயின். நம்பர் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் லேப்ஸ், நம்பர் ஆஃப் ICUs ஆர் வெரி adequate ஃபார் த பீப்புள் இன் இந்தியா. ஸோ மக்கள் தயவு செஞ்சு இதை பார்த்து பேனிக் அடைய வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது.